வணக்கம் என் அன்பான நண்பர்களே, கடவுள்களே மற்றும் எஜமான்களே. பகவதார் அறக்கட்டளை வழங்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 4. இன்று நாள் 4, தேதி 4/7/2025, வெள்ளிக்கிழமை காலை 5 மணி. உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டட் மாஸ்டர் பகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பகவதார் அறக்கட்டளை நிறுவனர் திரு டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சி. 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், சுமார் 25 நிமிடங்களுக்கு சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம். இரண்டாவது நிகழ்ச்சியாக முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள், நுட்பங்கள், அதாவது ஆங்கிலத்தில் ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ், பார்ட் 1. இன்று தொகுதி 1. இன்று யோகா மற்றும் பிராணாயாமா பற்றி நம்முடன் உரையாட வருபவர் டாக்டர் சண்முகப்பிரியா அவர்கள். முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சிக்கு செல்வோம். தியானத்தினால் விளையும் ஒரு சில நன்மைகளை பற்றி கூற விழைகிறேன் நண்பர்களே. தியானத்தினால் நமக்கு மனம் உள் சாந்தி, உள் அமைதி கிடைக்கும். நாம் சந்தோஷமாக இருப்போம். தியானத்தினால் நமக்கு நம் பணிகள் சிறப்படையும். தியானத்தினால் நமக்கு நம் தூக்கம் நேரம் குறையும். தியானத்தினால் நமக்கு நம் தீய பழக்கங்கள் அழிந்துவிடும். தியானத்தினால் நமக்கு நம் ஞாபக சக்தி வளரும். தியானத்தினால் நமக்கு நம் சிந்திக்கும் திறன் வளர்ந்து நாம் செய்யும் செயல்களில் சரி எது தவறு எது என்று முடிவெடுக்கும் திறம் மேம்படும். தியானத்தினால் நமக்கு உடல்நலம் இயற்கையாக சீராகும். தியானத்தினால் நமக்கு நமது சொந்த பந்தங்கள் புரிந்து நமது உறவுகள் மேம்படும். தியானத்தினால் நமது வாழ்க்கையின் குறிக்கோள் நமக்கு சிறப்பாக விளங்கும். இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, பானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மிகவும் எளிமையானது. இது சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பு மகான் புத்தர் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் எந்தவித ஜபமோ மந்திரமோ ஸ்லோகமோ கிடையாது. இப்பொழுது நீங்கள் அனைவரும் 1 கிளாஸ் தண்ணீரை அருந்திவிட்டு மேலும் 1 கிளாஸ் தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்ளலாம், இறுதியில் அருந்துவதற்கு. நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் அதனை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விரிப்பில் அமரலாம், அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு, நண்பர்களே, இன்னும் 1 மணி நேரத்துக்கு கண்களை திறக்க வேண்டாம், நாம் ஓகே சொல்லும் வரை. இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து
ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ். உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். அதாவது மனம் 0 தாட்ஸ் நிலைக்கு செல்ல வேண்டும். நண்பர்களே, இப்பொழுது அற்புதமான இசையை இசைப்போம். 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நண்பர்களே, யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நான் இசையை ஆரம்பிக்கிறேன். நீங்கள் உங்கள் தியானத்தை தொடருங்கள்.
நண்பர்களே, இன்னும் 20 நிமிடங்களுக்கு சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை தியானத்தை தொடருங்கள். சைலண்ட் மெடிடேஷன்.
நண்பர்களே, கடைசி 1 நிமிடம். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நண்பர்களே, கடைசி 10 வினாடிகள். 5, 4, 3, 2, 1. நண்பர்களே, யாரும் கண்களை திறக்க வேண்டாம். இப்பொழுது உங்கள் இரு உள்ளங்கைகளையும் உரசி, நன்றாக உரசி, உங்கள் இரு உள்ளங்கைகளையும் இரு கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை உணரவும். 5, 4, 3, 2, 1. நண்பர்களே, இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக எடுக்கவும். உங்கள் கண்களை மெதுவாக திறக்கவும். சிரித்த முகத்துடன் மெதுவாக திறக்கவும். நண்பர்களே, இப்பொழுது நாம் அனைவரும் ஒரு சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். இன்று 2வது நிகழ்ச்சியாக முழுமையான வாழ்க்கை முறை கொள்கைகள், நுட்பங்கள், ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ். இன்று யோகா மற்றும் பிராணாயாமா பற்றி நம்முடன் உரையாற்ற வருபவர் மாஸ்டர் டாக்டர் சண்முகப்பிரியா மேடம் அவர்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு கூற விழைகிறேன். மாஸ்டர் டாக்டர் சண்முகப்பிரியா மேடம் அவர்கள் திருச்சி முசிறியிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் தற்பொழுது அன்னை மெடிக்கல் காலேஜ் கும்பகோணத்தில் யோகா டிபார்ட்மெண்டில் பணிபுரிகிறார். அவர் யோகாவில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். டாக்டர் சண்முகப்பிரியா அவர்கள் பயிற்சி முறையில் யோகா விளக்க சொல்லக்கூடியவர். அவர் இன்கிளினிக்கல் ட்ரைனிங்கில் உட்பட இன்டர்ன்ஷிப் உட்பட சுமார் 3 வருடங்களுக்கு மேலாக யோகாவில் பயிற்சி பெற்றுள்ளார். இப்பொழுது நான் டாக்டர் சண்முகப்பிரியா அவர்களை நம்முடன் யோகா பற்றி உரையாற்ற அழைக்கிறேன். மேடம், வணக்கம் மேடம். நீங்க தொடரலாம் மேடம். குட் மார்னிங் சார். தேங்க் யூ so much. Thank you. வணக்கம் மேடம். தேங்க்ஸ் மேடம். Thank you. நன்றி. நீங்க தொடருங்க. ஓகே சார். ஓகே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். என் நேம் நான் டாக்டர் சண்முகப்பிரியா. நாங்க பிஎன்ஓஎஸ் முடிச்சிருக்கோம். அதாவது பிஎன்ஓஎஸ்னா நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ், யோகா முடிச்சிருந்திருக்கோம். அண்ட் 3 இயர்ஸ் எனக்கான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. இப்போ ஒரு காலேஜ்ல நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்ம இப்போ யோகாவை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு நம்ம யோகானா என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கான்செப்ட். இப்போ இங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல? எஸ் மேடம், ப்ரோசீட். கரெக்ட்டா இருக்கு. எஸ், தேங்க்ஸ். ஓகே, நம்ம யோகா அப்படின்ற ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிராணாயாமா அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். யோகா அப்படின்றது எல்லாருக்கும் என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட்ல நமக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யோகா அப்படின்றது நம்ம ஒரு உடம்ப வளைச்சு பண்ணக்கூடிய ஒரு முறைகள் அப்படின்ற மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனா யோகாங்கிறது அப்படி கிடையாது அப்படின்றத நான் அந்த இடத்துல சொல்றேன். யோகா அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா,
இணைதல், சேர்தல், ஒன்றிணைதல் அப்படின்றத சொல்லுவாங்க. இணைதல், ஒன்றிணைதல், சேர்தல் அப்படின்றது எத சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய மைண்ட் இருக்கு இல்லையா? மைண்டும், நம்மளுடைய பாடியும் இது 2மே ஒன்றிணைதல் அப்படிதான் யோகா அப்படின்றத சொல்றாங்க. மைண்ட் அண்ட் பாடி. ஸோ யூனியன் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி அப்படின்றத சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட இணையறதும் யோகா தான் அப்படின்றத சொல்லுவாங்க. ஜீவாத்மா, பரமாத்மா. நம்மளுடைய ஜீவாத்மா அப்படின்றது வந்து என்னன்னா, நம்ம ஜீவாத்மா மைண்டும், நம்மளுடைய பாடியும் கடவுளோடைய நிலைக்கு ஒன்றிணைகிறது அப்படின்னும் சொல்லுவாங்க. அதனால யோகாவ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்லயும் நம்மளுக்கு கொண்டு போவாங்க அப்படின்றத சொல்றாங்க. சோ இப்போ யோகாங்கிறப்ப யுனைட் நம்ம பாடி அண்ட் மைண்ட் எப்படி நம்ம யுனைட் பண்றது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பாடி அண்ட் மைண்ட் உடனே வந்து அந்த பாடி அண்ட் மைண்டை வந்து யுனைட் பண்றதுக்கு பண்ணக்கூடிய முறைகள் தான் வந்து யோக முறைகள்னு நிறைய முறைகள் நமக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய முறைகள் வந்து என்னன்னா ஷட்கிரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷட்கிரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிரியாங்கிறது ஒரு ஆக்ஷன், நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல்கள். அதாவது என்னன்னா அது எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாடியில இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ், அசுத்தங்களை எல்லாமே கிளியர் பண்றது அப்படின்றத சொல்றாங்க. அசுத்தங்கள் நம்ம உடம்புல எவ்வளவுக்கு எவ்வளவு அசுத்தங்கள் அப்படின்ற ஒண்ணு சேருதோ, அப்போ வந்து நம்மளுடைய மைண்டும் பாடியும், நம்மளுடைய மனசும் உடம்பும் ஒரு நிலையில இருக்காது அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ நம்ம பாடியில இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ கிளீன் பண்ணணும். அததான் ஷட்கிரியாஸ்னு 6 முறைகள்ல சொல்லுவாங்க. மூக்கு கழுவுறது, அண்டு வந்து உடல்ல இருக்கக்கூடிய குடல் பகுதியை கழுவுறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அடுத்ததுதான் வந்து என்னன்னா ஆசன முறைகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து நம்ம ஆசன முறைகள் அப்படின்றத பாக்குறப்பதான் நம்ம செய்யக்கூடிய உடம்ப வளர்ச்சி பண்ணக்கூடிய போஸ்டர்ஸ் எல்லாமே ஆசன முறைகள் அப்படின்றத நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்து இருக்க முறைகள் தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம். பிராணாயாமம் அப்படின்னா மூச்சு பயிற்சி அப்படின்றத நம்ம சொல்றோம். மூச்சு பயிற்சி பண்ணினதுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய முறைதான் வந்து முத்திரைகள். சின்ன சின்ன கைகள்ல வந்து இந்த மாதிரி முத்திரையை வந்து அடாப்ட் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த சைக்கிக் நாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த முடிச்சுகள், அங்கங்க இருக்கக்கூடிய முடிச்சுகளை அந்த முத்திரைகள் செய்யறது மூலியமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த முடிச்சுக்களை நம்ம எடுத்து விடுறோம் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுதான் முத்ராஸ் அண்ட் பந்தாஸ் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய முறை தான் வந்து என்ன அப்படின்னா தியான முறை அப்படின்னு சொல்லுவாங்க. தியானம் அப்படின்றப்போ நம்மளுடைய மைண்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஒரு நிலைக்கு கான்சென்ட்ரேஷன் ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ கான்சென்ட்ரேஷன் முழுமையான தியான நிலைக்கு நம்ம வரமோ, அப்பதான் நம்ம வந்து ஒரு ஒன் பாயிண்டட்னஸ் அப்படின்ற நம்மளுடைய செல்ஃப் ரியலைசேஷன் ஸ்டேட்டுக்கு நம்ம வருவோம். அத நாங்க யோகால சமாதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒன்னஸ் அப்படின்ற ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ஸ்டேட்டுக்கு எப்ப வரமோ, அவங்கதான் நம்மளுடைய ஜீவாத்மா வந்து பரமாத்மாவை நோக்கி அட்டைன் பண்ணிருக்கு, யுனைட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து யோகா அப்படின்றத சொல்றாங்க. இந்த யோகால வந்து என்ன பெனிஃபிட், இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து என்னன்னா பிசிக்கல் பியூரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யோகா அப்படின்னு நம்ம பாக்குறப்போ மெயினா வந்து என்னென்ன இதுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பியூரிட்டி, பிசிக்கல் அண்ட் மென்டல் பியூரிட்டிக்கு வந்து ஒரு சுத்தப்படுத்துற நிலைக்கு வந்து நமக்கு யோகாங்கிற ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நோய் அப்படின்ற ஒண்ணு வராம இருக்கிறதுக்கு காரணமாவும் யோகா இருக்கு. என்னன்னா இட் கியூர்ஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஃப்ரம் டிசீஸ் வர விடாம தடுக்கிறதுக்கும் இருக்கு, வர டிசீஸை கியூர் பண்றதுக்கும் நம்ம யோகா வந்து எப்பவுமே தாராளமா பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல வந்து எப்படின்னா அதிகமா டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸும் தான் அதிகமா காரணமா இருக்கு. அப்போ இந்த இடத்துல யோகாங்கிற ஒண்ணு நம்ம பண்றது மூலியமா காமனா யோகா. சோ இதுல வந்து நான் பிராணாயாமாவோ, முத்ராவோ, ஆசனாவோ, சக்ரியாவோ, தியானாவோ சொல்லல. காமனா யோகா, அதுக்குள்ள யோகான்ற ஒண்ணு பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுடைய மென்டல் டென்ஷன் கண்டிப்பா வந்து குறையும் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் நம்மளுடைய பாடிக்கு வந்து ஒரு பியூட்டியையும் கொடுக்குது, ஒரு அழகுபடுத்துற ஒரு விஷயமாவும் நான் யோகாவை சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இம்பியூரிட்டிஸும் கிளென்ஸ் ஆக வெளியில போக 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 நமக்கு எலிமினேட் ஆக ஆக நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸுமே புத்துணர்ச்சி ஆகுது, திரும்பி திரும்பி ரீஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில போயிடும்.
அப்ப புதுசா புது செல்கள் உற்பத்தி ஆக 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 நம்மளுடைய ஸ்கின் டோன், அதாவது இளமையான பருவத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணும் யோகா அப்படின்றத நாங்க சொல்றோம். அண்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாடி போஸ்டர்ஸை வந்து கரெக்ட் பண்ணுது. நம்மளுடைய பாடி போஸ்டர்ஸ்னா அப்ப அப்நார்மலான ஸ்ட்ரக்சரை கொண்டு வராம, அப்படியே நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தேவையோ அதே ஸ்ட்ரக்சரை, அதே போஸ்டரை யோகாங்கிற ஒண்ணு மெயின்டைன் பண்ணுது அப்படின்றதும் சொல்லுவோம். அண்ட் வந்து என்ன அப்படின்னா, இது நமக்கு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அப்படின்றப்போ நம்ம ஒரு அமைதியான நிலைக்கு இருக்கிறப்போ நம்மளுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு இறைநிலையை வந்து உணரும் அப்படின்றது சொல்றாங்க. இறைநிலையை நோக்கியும் நம்மளுடைய மைண்டை கொண்டு போறது வந்து என்ன அப்படின்னா, இந்த யோகால இருக்கக்கூடிய ஒவ்வொரு முறைகள் தான் அப்படின்றதையும் சொல்லுவோம். அண்ட் இது நம்மளுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. நமக்குள்ள இருக்கக்கூடிய மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் எல்லாமே சரி பண்ணக்கூடியதாகவும் இருக்கு. இது இவ்வளோ இருக்கு இதுக்கான இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? அது எல்லாமே சரி பண்றதுன்னா யோகாக்குள்ள அதாவது சட்கிரியா ஆசனா அப்படின்றப்போ ஆசனாஸ் அடுத்து பார்க்க போறோம். ஆசனாவை நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்திர சுகம் ஆசனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்திர அப்படின்னா ஸ்டடி கம்ஃபர்டபுள் போஸ்டர். நம்ம ஒரு நிலையில ஸ்டடியாவும் ஒரு கம்ஃபர்டபுளாவும் நம்ம இருக்கக்கூடிய உடல் அமைப்பு அப்படின்ற ஒண்ணு சொல்லுவோம். அந்த அமைப்பை வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த யோகாங்கிற ஒரு முறைய ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு ஒரு 5000 வருஷத்துக்கும் மேல இருக்கும். அப்பவே நமக்கு இந்த யோக கலையை கொண்டு வந்துட்டாங்க. அது யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பதஞ்சலி அப்படின்றத சொல்லுவோம். மகரிஷி பதஞ்சலி அப்படின்ற ஒருத்தர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த சித்தர் தான் அறிமுகப்படுத்தினாரு அப்படின்றத சொல்றோம். ஸோ அப்ப வந்து என்னன்னா, அவரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடியை பத்தி தான் மெயினா வந்து நமக்கு சொல்லியிருப்பாரு. சோ அதுல வந்து அவர் சொன்ன ஒரு வழிமுறைகளை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, 8 வழிமுறைகளா சொல்லியிருப்பாரு. அது எப்படின்னா, அஷ்டங்க யோகா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அஷ்ட அங்க யோகா அப்படின்னு பாக்குறப்ப, அஷ்ட அப்படின்னாலே 8 அப்படின்றது மீனிங். அண்ட் அங்கம் அப்படின்னு பாக்குறப்போ நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸையுமே எப்படின்னா அங்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அததான் அஷ்ட அங்கம் அப்படின்ற முறையில விளக்கமா சொல்லி இருந்திருப்பாரு. அந்த அஷ்டங்க முறை அப்படின்னா என்னன்னா, யமா, நியமா, ஆசனா, பிராணயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி அப்படின்ற இந்த 8 வழிமுறைகள் தான். இப்ப யாமா அப்படின்றதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃபுல்லாவே யாமாங்கிறது வந்து ஒரு சோசியல் டிசிப்ளின் அப்படின்ற ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல வந்து என்னன்னா, அகிம்ச, சத்திய, அஷ்டேய, பிரம்மச்சாரிய, அபரிகிரக அப்படின்னு 5 முறைகளை யமால சொல்லியிருப்பாங்க. அகிம்சை அப்படின்றது என்னன்னா, எந்த ஒரு உயிர்களையும் நம்ம கொல்லாம இருக்கணும். அடுத்தது வந்து என்னன்னா, சத்திய, உண்மையான ஒரு வழிமுறைகளையே நம்ம ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம திருடக்கூடாது. அடுத்தது பொய் பேசக்கூடாது. யாரு மேலயும் யாருடைய சொத்துக்கள் மேலயும் நம்ம ரொம்ப பேராசைப்படக்கூடாது. அடுத்தது வந்து பிரம்மச்சாரியத்தை நம்ம கடைபிடிக்கணும். எந்த வயதுல எப்போ நமக்குன்னு ஒரு ஹேபிட் செக்ஷுவல் இது இருக்கோ அப்போ நம்ம அந்த இதுக்குள்ள நம்ம இன்வால்வ் ஆகணுமே தவிர மிச்ச நேரங்கள்ல நம்ம பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றத யாமா முறைகள்ல சொல்லியிருப்பாரு. அடுத்தது நியம முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது செல்ஃப் டிசிப்ளின். நம்ம எப்படி வச்சுக்கணும், சுத்தமாவும் ரொம்ப கிளென்லினஸாவும் ரொம்ப ஹாப்பியாவும் நம்மள பத்தின ஒரு அவேர்னஸ் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்றத நியம முறைகள்ல வந்து சொல்லியிருப்பாரு. இந்த ரெண்டையும் யாரு வந்து சரியா முறையா கடைபிடிக்கிறாங்களோ அவங்களால மட்டுமே வந்து என்னன்னா ஆசன முறை அப்படின்ற ஒண்ண பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆசனம் அப்படின்னா நம்மளுடைய போஸ்டர் நம்ம பண்ணுவோம் இல்லையா, உடம்பெல்லாம் வளைச்சு பண்ணக்கூடிய முறைகள் இருக்கு இல்லையா. நம்ம வந்து தாடாசனா பண்ணுங்க, விருக்ஷாசனா பண்ணுங்க, பத்மாசனா பண்ணுங்க, வஜ்ராசனா பண்ணுங்க இப்படின்ற ஆசன முறைகள்லாம் சொல்றோம் இல்லையா. அப்பதான் ஒரு பத்மாசனம் நார்மலா நம்ம சாப்பிடும்போது ஒரு உட்கார்ந்துட்டு இருப்போம் இல்லையா, சமணங்கால் போட்டு சுக்காசனா. அதுவே வந்து எப்படின்னா, நம்ம யாரு வந்து அந்த 2 விஷயங்களை ஒரு முறையா கடைபிடிக்கிறாங்களோ அவங்களாலதான் கீழே ஒரு ஆசன முறையில ஒரு போஸ்டர்ல உட்கார முடியும், கம்ஃபர்டபுளான முறையில உட்கார முடியும் அப்படின்றத சொல்றாங்க. நார்மலா இப்ப நம்ம சாப்பிடும்போது உட்கார்ந்துட்டு இருக்கோம், சமணங்கால் போட்டுதான் உட்கார்றோம். அந்த சமணங்கால் போட்டு உட்கார்றதுமே இப்போ வந்து நிறைய பேரால அது முடியல. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ எப்போ வந்து நம்ம ஒரு ப்ராப்பரா நம்ம ஒரு பர்சனல் டிசிப்ளின் அண்ட் சோசியல் டிசிப்ளின்ல ஒழுங்கா இருக்கோமோ அப்ப நம்மளால போஸ்டர்ஸும் சரியான முறையில வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது வந்து போஸ்டர்ஸ்க்கு அடுத்து வரக்கூடியதுதான் பிராணயாமா.
சோ அந்த எப்ப நம்ம ஒரு போஸ்டரை சரியான நிலையில இருக்கோமோ அப்பதான் நமக்கு மூச்சு பயிற்சி, மூச்சு அப்படின்ற ஒண்ணு சொல்லுவோம். பிராணாயாமம் அப்படின்னா பிரெத் கண்ட்ரோல், நம்மளுடைய மூச்சை கண்ட்ரோல் பண்ணி எப்படி நம்ம அதை கொண்டு வரோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்மளுடைய முழு கவனம் நம்மளுடைய மூச்சு மேல வரும் அப்படின்றத சொல்றாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ரொம்ப லாங்கா டீப் பிரீத்திங் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய ஆயுள் வந்து நீடிக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்ப நமக்கு மூச்சு மேல நம்மளுடைய ஓன் பிராணா மேல கவனம் வரும் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிராணா முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிராணாயாமாவுக்கு அப்புறம் பிரத்யாகாரா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பிரத்யாகாரா அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய சென்சஸ், இப்ப சென்சஸ்ன்னு பார்த்தோம்னா இப்ப மூச்சு பயிற்சிக்கு வந்தாச்சு. நம்மளுடைய கண்கள் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, காது இருக்கு, ஸ்கின் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. இது எல்லாமே என்னன்னா ஒரு நிலைக்கு அப்ப எப்போ வந்து நம்ம மூச்சு மேல கவனம் செலுத்துறோமோ அப்பதான் கண் வேற எங்கேயும் பார்க்காது, மூக்கு எதையுமே வேற எந்த ஒரு ஸ்மெல் ஏதாவது சமைக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த ஸ்மெல்ல கூட சென்ஸ் பண்ணாது. அடுத்தது நம்ம வாய் எதையும் பேசாது. வேற ஏதாவது பக்கத்துல சவுண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய காது கேட்காம ஒரு நிலைக்கு நம்மளுடைய உடம்பு மேல மட்டும் கவனம் செலுத்த செய்யும். அப்ப எல்லா சென்ஸையும் வித்ட்ரா பண்றதுதான் வந்து என்னன்னா பிரத்யாகாரா அப்படின்ற ஒரு டெக்னிக்க சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து எப்ப நம்மக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஞான இந்திரியம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றோமோ அப்பதான் நம்மளால தியானம் அப்படின்ற ஒரு நிலைக்கே போக முடியும் அப்படின்றது சொல்றாங்க. தியானம் அப்படின்றப்ப மெடிடேஷன், மெடிடேஷன் அப்படின்றது ஒரு போக்கஸ்டான கான்சென்ட்ரேஷன் அப்படின்றதையும் நம்ம சொல்றோம்ல, தாரணம் தியானம், அந்த நிலைக்கு நம்மளால போக முடியும் அப்படின்றத சொல்றாங்க. தியானம் நிலைக்கு நம்ம வரும்போதுதான் நம்ம மைண்டு நம்மளுடைய பாடி ரெண்டையுமே ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். மைண்ட் பாடியை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும், பாடின்ற ஒண்ணு மைண்ட்னாலதான் நமக்கு இயங்குதுன்றத மைண்டை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ரெண்டும் எப்போ ஒண்ணு சேருதோ அப்பதான் அந்த நம்மளுடைய அந்த ரெண்டும் சேர்ற நிலையை தான் ஜீவாத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஜீவ ஆத்மா தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரியலைஸ் பண்ணி பரமாத்மாவை உணருது அப்படின்றத சொல்றாங்க. அப்போ எதுனா யோகாங்கிறது இணைதல், இணைதல் அப்படின்றது நம்மளோட ஜீவாத்மா பரமாத்மா கூட இணைகிற இந்த நிலையை தான் யோக நிலை அப்படின்றத சொல்றோம். அதுக்கு முதல்ல நம்மளுடைய பாடியும் நம்மளுடைய மைண்டும் இணையணும். எப்ப அது ரெண்டும் இணையுதோ அப்போ பரமாத்மாவோட நம்ம இணையும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த யோகாங்கிறதே இணைதல் அப்படின்றதுதான் மகரிஷி பதஞ்சலி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப வரக்கூடிய இந்த ஜெனரேஷன்ல தான் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா சுவாமி விவேகானந்தர் வந்து யோகாவை வந்து நிறைய பிளெக்சிபிளுக்காக நிறைய அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இதுல இருந்து மாறி மாறி யோகாங்கிறதுனே ஒரு ஆசன முறை மட்டும்தான் இருக்கு அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாமே சேர்ந்ததுதான். ஆசனம், பிராணாயாமம், தியானம் மூணுமே சேர்ந்ததுதான் யோகா அப்படின்றதும் இந்த இடத்துல நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, பிராணாயாமம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பிராணாயாமம் அப்படின்றது மூச்சு பயிற்சி. ஸோ மூச்சு பயிற்சி அப்படின்றப்போ நம்மளுடைய பிரீத்திங்கை வந்து எப்படின்னா உள்ள பிராணா அயமா, நம்மளுடைய பிராணா அப்படின்றதே வந்து என்னன்னா வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது வெளியில இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை உள்ள நல்லா உள்ள எடுத்துட்டு போய் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல்டு பண்ணி வைக்கணும். அந்த ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு உள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத டீஆக்சிஜனேட்டட் பிரெத்தை வந்து வெளியில விடுறோம். அப்போ வந்து உள்ள கண்ட்ரோல் பண்ணி நம்ம தேவையில்லாத ஒரு விஷயங்களை வெளியில விடுற இந்த நிலையையும் பிராணாயாமம் அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ பிராணாயாமம் அப்படின்ற ஒண்ண வந்து என்னன்னா அடுத்து என்னன்னா ஒரு பிராணாயாமம் நம்ம இந்த இடத்துல நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்து என்னன்னா நாடி சோதி பிராணாயாமா, இன்னொன்னு வந்து பிராமரி பிராணாயாமா. இந்த 2 பிராணாயாமாவை மட்டும் நம்ம இந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப நாடி சுத்தி பிராணாயாமா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உடம்புல இருக்கக்கூடியது வந்து பிராணா அப்படின்ற ஒண்ணு போகுது இல்லையா, அது எந்த வழியா நமக்கு எடுத்துட்டு போகுதுன்னா நம்ம இப்ப இருக்க இதெல்லாம் நரம்புகள், நர்வ்ஸ்ன்னு சொல்றோம். அந்த இதுல நம்ம யோகா டேர்ம்ல எப்படி சொல்லுவோம்னா நாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நாடிஸ் வழியா தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த பிராணா உள்ள போய் வைட்டலைஸ் ஆகி ஒவ்வொரு எனர்ஜியா ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நமக்கு எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அப்ப அந்த எனர்ஜியா உள்ள கொடுக்குறப்போ நம்ம வெளியில இருந்து எடுத்துக்கக்கூடிய பிராணா வந்து ஒரு தூய்மையான பிராணாவா, நம்ம பிராணன்றப்ப வெளியில இருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த காத்து, அந்த ஆக்சிஜன் தூய்மையான காற்றா எடுக்கிறோமோ இல்ல எப்படி எடுக்கிறோமோ அது உள்ள போய் நமக்கு பிராணம் அப்படின்ற ஒரு வைட்டல் எனர்ஜியா நம்ம உடம்புக்குள்ள நம்மளுடைய ஆத்மாக்குள்ள உள்ள சேரும் போது அது ஒரு வைட்டல் எனர்ஜியா மாறுது, உயிர் சக்தியா மாறுது.
அந்த உயிர் சக்தி தான் ஒவ்வொரு நாடிஸ் வழியா போகுது. 72,000 நாடிகள் நம்ம உடம்புல இருக்கு. அந்த 72,000 நாடிகள் வழியாவும் நமக்கு உள்ள ஒவ்வொரு இடத்துக்கா போக போக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ உள்ள போக போக எந்தெந்த இடத்துக்குலாம் நம்ம உயிர் சக்தி போகுதோ அந்த இடம்லாம் வைட்டலைஸ், அதாவது ஆக்டிவேட் ஆகுது, எனர்ஜெட்டிக் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப ரெகுலரா இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பிராணாயாமா பண்ணணும் அப்படின்னோம்னா நமக்கு ஒவ்வொரு ஆர்கேனும் என்ன பண்ணும், ஒரு டல்லா இருக்க நேச்சர்லயுமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப ஆக்டிவேட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய பிராணாயாமா எப்படின்னா நாடி சோதனை பிராணாயாமா, நாடி சுத்தி பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாடிஸ பியூரிஃபை பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இந்த நாடிஸ பியூரிஃபை பண்றது மூலியமா என்ன ஆகுனா, இதுக்கும் முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நமக்குள்ள வாதம், பித்தம், கபம் மூணுடைய அளவு தான் நமக்கு இருக்கும். ஒண்ணு வாதம் அதிகமா இருக்கும், இல்லைன்னா பித்தம் அதிகமா இருக்கும், இல்லைன்னா கபம் அதிகமா இருக்கும். இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நாடிஸ அங்கங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்ப அது பிளாக் பண்ணி வைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம உள்ள வெளியில இருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த காத்து உள்ள போய் நமக்கு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆக முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நாடிஸ கிளென்ஸ் பண்ணணும், நம்மளுடைய நாடியை சுத்தப்படுத்தணும். அந்த சுத்தப்படுத்துற முறையும் என்னன்னா நாடி சுத்தி பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு மூச்சு பயிற்சி தான். நம்ம மூச்சு பயிற்சியிலேயே பண்ணக்கூடிய முதல் முறை நாடி சுத்தி பிராணாயாமா. அது பண்றப்பதான் நம்மளுடைய கபம் எலிமினேட் ஆகும், வாதம் எலிமினேட் ஆகும், பித்தம் எலிமினேட் ஆகும். இது ஒண்ணு. இரண்டாவதா பண்ணக்கூடிய முறை என்னன்னா பிராமரி பிராணாயாமா. ரெண்டாவதா பிராமரி பிராணாயாமா நம்ம பண்றப்ப என்ன ஆகும்னா நம்மளுடைய எல்லா ஒரு சென்சாஸ், அதாவது சென்ஸ் ஆர்கனும், நம்மளுடைய கண்களா இருக்கட்டும், மூக்கா இருக்கட்டும், வாயா இருக்கட்டும், நம்மளுடைய காதுகளா இருக்கட்டும், எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா புத்துணர்ச்சி ஆகும். ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஒரு சவுண்ட் என்ன பண்ணும்னா உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளையும் அப்படியே ஆக்டிவேட் பண்ணும், வைப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வைப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு நம்மளே அறியாமலேயே என்ன ஆகும்னா எந்தெந்த பார்ட்லாம் வைப்ரேட் ஆகுதோ அந்தந்த பார்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவா இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இது மெயினா பிராமரி பிராணாயாமா அப்படின்னு ஒண்ணு பண்ணும்போது நம்மளுடைய மூளையை இன்னும் புத்துணர்ச்சியாக்க செய்யும். ஸோ இப்போ புத்துணர்ச்சி ஆகுறப்போ இப்ப நமக்கு ஏஜ் ஆக 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 என்ன இருக்கும் அப்படின்னா மறதி அப்படின்ற ஒண்ணு அதிகமாயிட்டே இருக்கும். ஞாபக மறதி அதிகமா வந்துகிட்டே இருக்கும். அப்ப ஞாபக மறதியை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது ஞாபக மறதி வரக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குது, இல்ல பாக்குறோம் படிக்கிறோம் அப்படின்னா ஈஸியா பிரெயின்ல ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா பிராமரி பிராணாயாமா நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு மெமரி லாஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்காது. ஈஸியா நம்மளால ஞாபகம் வச்சுக்க கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நம்ம இப்படி காதுல இப்படி வச்சு பண்ணுவோம், அது பண்ணும்போது வைப்ரேட் ஆகும், அது நரம்பு நம்ம மூளையோட கனெக்ட் ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்போ நம்மளுடைய மூளைய ஆக்டிவா வச்சுக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இது நம்ம பிசியாலஜிக்கலா நம்ம உடம்பு அளவுல என்னெல்லாம் பண்ணுது, இது பிராணாயாமாவை சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டுமே யோகான்றப்ப காமனா சொல்ல போனோம்னா என்ன மாதிரி எல்லாம் நமக்கு பண்ணுது அப்படின்னு பாக்குறப்போ காமனா யோகாங்கிறப்போ நம்மளுடைய பிளட் ஃப்ளோவை அதிகப்படுத்து, உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது. அண்ட் உடம்புல இருக்க நம்மளுடைய ஹார்ட் ரேட்டை, இருதய துடிப்பு அதிகமா இருக்காம அது நார்மலா ரெகுலரா எப்படி அதனுடைய ரித்தம் இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்க வைக்கும். ஸோ ரத்த ஓட்டத்தை நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஆர்கனுக்கும் அதிகப்படுத்தி இருதய துடிப்பையும் சீரா இயங்க வைக்கிறது யோகாவுடைய வேலை. இது ஆசன முறைகளையும் இருக்கு, பிராணாயாம முறைகளையும் இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ரிலாக்ஸேஷன், நம்ம உடம்பு ஃபுல்லாவே எப்படி இருக்கும்னா யோகா பண்ற ஒரு ஸ்டார்டிங் பிகினர்ஸ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி சிரமமாவும் இறுக்கமாவும் இருக்கும். இதே அவங்க 1 வீக் பண்ணுனதுக்கு அப்புறம் பார்க்கும்போது அவங்க உடம்பு ஃபுல்லாவே அப்படியே ரிலாக்ஸ்டு ஸ்டேட்லயும் ஃபுல்லா தளர்வாவும் வெயிட் லாஸ், அதாவது வெயிட் லெஸ்ஸாவும் ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப வெயிட் லெஸ்ஸா இருக்கும், நம்ம உடம்பு ஹெவியா இல்லாம ரொம்ப மென்மையாவும் ஒரு சாஃப்ட்னஸாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெயிட் லெஸ்ஸாவும் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் நம்மளுடைய மசில் டென்ஷன், நம்மளுடைய சதை பிடிப்பு, இறுக்கம், அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாமே எப்படி இருக்கும்னா கம்மியாகும். இது நம்ம பிராணாயாமம் மூச்சு பயிற்சி பண்றது மூலியமாவும் நடக்கும், ஆசன முறைகள் பண்றது மூலியமாவும் நடக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நிறைய விதமான நோய்கள், எல்லா விதமான நோய்களையும் யோக முறையில கண்டிப்பா சரி பண்ண முடியும். அது ஆசன முறைகளை எல்லாம் பண்ண முடியும்,
பிராணாயாமா மூச்சு பயிற்சி மூலியமாவும் பண்ண முடியும், தியான முறைகள் மூலியமாவும் பண்ண முடியும். சோ இது யோக முறைகள்ல நம்மளுடைய எல்லா நோய்களையும், எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்த முடியும். மெயினா வந்து எப்படி குணப்படுத்துது அப்படின்னா, நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணுது, என்ஹான்ஸ் பண்ணுது. அத வந்து ஒரு புத்துணர்ச்சி அடைய செய்யுது. நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது யோகா பண்றது மூலியமா. அதான் சொன்னேன் இல்லையா, உள்ள இருக்கக்கூடிய யோகா பண்றது மூலியமா பர்டிகுலரான அந்த நர்வ் வந்து, நாடி வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த ஒரு ஆர்கனை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அங்க இருக்கக்கூடிய இறந்து போன செல்கள் எல்லாம் வெளியில போய் புது புது செல்கள் உற்பத்தி ஆகி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அது மூலியமா நம்மளுடைய தோல்ல வந்து அந்த மாறுதல்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றது. அப்புறம் இது நமக்கு இப்ப இருக்கக்கூடிய நிறைய இப்ப இந்த இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல அதிகமா வந்து நமக்கு கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் வருது, இருதய ரிலேட்டடான நிறைய ப்ராப்ளம் வருது. அப்புறம் வந்து லங்ஸ், நுரையீரல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ரீப்ரொடக்டிவ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இது எல்லாமே நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு பண்ணக்கூடிய முறையும் நம்மளுடைய நாடிஸ், எல்லாமே நம்மளுடைய நாடிஸை எப்ப சுத்தப்படுத்துறோமோ அப்போ இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பா சரியாகும் யோகா பண்றது மூலியமா அப்படின்றத சொல்றேன். ஸோ மெயினா வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸ் அப்படின்ற ஒண்ணுதான் காரணமா இருக்கும். அப்ப அந்த ஹார்மோன்ஸ் அப்படின்ற ஒருடைய விகிதத்தை வந்து சரிப்படுத்துறது மூலியமாவும் நமக்கு வந்து ஹெல்த்தியான ஸ்டேட்டை கொண்டு போகுது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ யோகான்ற ஒண்ணுன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம், ஒரு கலை. அதை நம்ம கொஞ்ச நேரங்கள்ல வந்து அதை பத்தின ஒரு சொல்லி முடிச்சிடவும் முடியாது. உங்களுக்கு நான் ரெகுலரா வந்து ஒரு ஃப்ரைடே கிளாஸ்ல நான் உங்களுக்கு யோகா பத்தின ஒரு விஷயங்களை நான் சொல்லவும் செய்யறேன். இன்னைக்கு வந்து பிராணாயாம முறைகள்ல 2 பிராணாயாமா மட்டும் நம்ம பிராக்டிஸ் பண்ணவும் செய்வோம். நான் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய முறை வந்து நாடி சுத்தி பிராணாயாமா, இன்னொன்னு பண்ணக்கூடியது பிராமரி பிராணாயாமா. மெயினா இப்போ நான் எந்த வயசுல இருக்கிறவங்களோ, இப்ப யோகாங்கிறது வந்து என்னன்னா இப்படிப்பட்ட பிளேஸ்ல தான் பண்ணணுமா, இந்த டைம்ல தான் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஸோ யோகாங்கிறது வந்து என்னன்னா காலையில ஒரு 4 சூரிய உதயத்திற்கு முன்பும், சூரியன் உதயம் அஸ்தமனம் ஆகலாம் அந்த நேரத்துலயும் நம்ம பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப 4 மணில இருந்து காலையில 4 டு ஒரு 6 மணி, இந்த டைம் வந்து நம்மளுடைய நுரையீரலுக்கான நேரம். அந்த நேரத்துல நம்ம பண்றோம்னா நம்மளுடைய நுரையீரல் வந்து ஈஸியா வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு தூய்மையான காற்றை ஈஸியா எடுக்கிறப்போ அது நம்ம உள்ள போய் நமக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியா உள்ள கொண்டு போக ஆரம்பிக்கும். அப்ப அந்த நேரத்துல பண்ணலாம். இன்னொன்னு வந்து ஈவினிங் டைம்ல பண்ணலாம். ஈவினிங்ன்றப்போ ஒரு 4:30ல இருந்து 6 அந்த டைம்க்குள்ள நம்ம வந்து யோகாங்கிற ஒண்ணு பண்ணலாம். மூச்சு பயிற்சியும் பண்ணலாம், அண்ட் வந்து ஆசன பயிற்சிகளும் பண்ணலாம், தியான முறைகளும் பண்ணலாம். ஆனா வந்து பிராணாயாம முறை மட்டும் எப்படின்னா, நம்ம நைட்டு தூங்க போறப்பையும் பண்ணலாம், தூங்குற டைம்கள்லயும் பண்ணலாம். ஆனா என்னன்னா இதுல என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நம்ம ஹெவியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு பயிற்சி முறைகளை, எந்த பயிற்சியும் நாட் ஒன்லி ஃபார் யோகா, எந்த ஒரு பயிற்சியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணக்கூடாது. அதாவது என்னன்னா, நம்ம இப்போ காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ஒரு 8:30க்கு சாப்பிடுறோம், 8:30க்கு சாப்பிடுறோம் அப்படின்னா 8 மணிக்கு முன்னாடி வரைக்கும் கூட நம்ம யோகா பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா 8 மணிக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணலாம். அப்ப அந்த 8 to 8:30 வரைக்கும் நம்மளுடைய வயிறு பகுதியை ஃப்ரீயா விடணும். 8:30 மணிக்கு நம்ம சாப்பிடணும். திரும்பி 8:30ல இருந்து 9 மணி வரைக்கும் நம்ம எந்த ஒரு பயிற்சிகளும் செய்யக்கூடாது. அதாவது நம்ம என்னன்னா யோக பயிற்சிக்கு ரொம்ப ஹெவியா பண்ணக்கூடிய அந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த செரிமானத்துக்கு, அந்த உணவு வந்து செரிச்சு நம்ம உள்ள சாப்பிட்டது வந்து அப்சர்வ் ஆகி உள்ள செரிமானம் ஆகி போறதுக்கு அந்த ஒரு கேப் கொடுக்கணும். இப்ப நம்ம ஏதாவது ஒரு பிராக்டிஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம வயிறுக்கு தேவையான ஒரு வேலையை நம்மளால செய்ய விடாம பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த நேரங்கள்ல உணவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரமும் பின்னாடி 1/2 மணி நேரமும் கேப் வந்து நம்ம கொடுக்கணும். அது ஒண்ணு மெயினா. அப்புறம் வந்து யோகாங்கிற ஒண்ணு பண்றப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரெஸ் வந்து ரொம்ப டைட்டா போடாம ரொம்ப 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 லூஸான கிளாத்தாவும் காட்டன் கிளாத்தாவும் நம்ம வியர் பண்ணிக்கணும். ஏன்னா காட்டன் கிளாத்தாவும் லூஸான கிளாத் நம்ம எப்போ வியர் பண்றோமோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எலிமினேஷன் வந்து நமக்கு அப்சர்வ் நம்மளால உணர முடியும். காட்டன் கிளாத் நம்ம வியர் பண்றோம் போட்டுக்கிறோம் அப்படின்னா வெளியில இருந்து நம்ம ஆசன முறைகள் பண்ணும்போது நிறைய வியர்வை வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். ஏன் வியர்வை வருதுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ், நச்சு பொருட்கள் எல்லாமே வெளியில வந்து நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ இப்ப அந்த வெளியேறுறது மூலியமா நமக்கு என்ன பண்ணும்னா அந்த காட்டன் துணி தான் வந்து அந்த
வியர்வையை வந்து உள்ள அப்படியே உள்ளிழுக்கும், உறிஞ்சப்படும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப லூஸான கிளாத்தை வியர் பண்ணிக்கணும். சாப்பிடுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமும் சாப்பிட்டதுக்கு அந்த யோகா முறைகளை பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு காலை நேரம் வந்து யோகா பயிற்சி பண்றதுக்கு ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன். எந்த ஏஜ்ல இருக்கவங்க பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 வயசுல மேல இருக்கவங்க எல்லாமே பண்ணலாம். எந்த ஓல்ட் ஏஜ் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அவங்களுக்கு என்ன மாதிரியான முறைகள்ல பண்ண முடியுதோ அவங்க எல்லாருமே பண்ணலாம் யோகா. இந்த வயசுல இருக்கவங்க தான் யோகா பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ யோகா எல்லாருமே பண்ணலாம். ஏன்னா மூச்சு பயிற்சி, தியானம், ஆசன முறைகள் எல்லாருமே பண்ணலாம். இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த முறைகள் ஸ்டார்ட் பண்ணாலும் நாடி சுத்தி பிராணாயாமா அப்படின்ற ஒண்ண ஃபர்ஸ்ட் பண்ணணும். நம்மளுடைய நாடிஸை பியூரிஃபை பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய முறையா இருக்கணும். ஸோ நம்ம எல்லாருமே இப்ப நாடி சுத்தி பிராணாயாமா நம்ம பண்ணலாம். பிராணாயாமா முறையில எல்லாரும் சின் முத்ரா, இதுக்கு பேர் வந்து என்னன்னா சின் முத்திரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய தொடை மேல வச்சுக்கோங்க. 2 தொடை மேலையும் சின் முத்திரை இதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முத்திரை அடாப்ட் பண்ணிக்கோங்க. கண்களை மூடி நீங்க உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எல்லாரும் எந்த நிலையில வேணாலும் நீங்க அமர்ந்துக்கலாம். கீழே தான் சமணங்கால் போட்டு அமரணும் அப்படின்றது கிடையாது. நீங்க சேர்லயும் உட்காந்துக்கலாம், கீழேயும் உட்காந்துக்கலாம். சமணங்கால் நார்மலா நீங்க சமணங்கால் போட்டு உட்காருவீங்க இல்லையா, அந்த மாதிரியே நீங்க உட்காந்துக்கோங்க. உங்களுடைய முதுகு தண்டுவடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நேரா இருக்கணும். ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. உங்களுடைய முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கைகள் 2ஐயும் உங்களுடைய தொடை மேல வச்சுக்கோங்க. இதை கண்டிப்பா நீங்க இன்னைக்கு பண்ணும்போது உங்களுக்கு ஈவினிங்குள்ளேயே நீங்க பண்றப்போ ஒரு மாதிரி ரொம்ப பெட்டராகவும் ரிலாக்ஸாகவும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இதை வந்து இன்னைக்கு மட்டும் பண்ணாம ரெகுலரா இதை நீங்க பண்ணவும் செய்யுங்க. கண்களை மூடிக்கோங்க. உங்களுடைய பிரீத்திங்ல அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுடைய மூச்சை வந்து அப்படியே கவனிங்க. நீங்களே உங்களுடைய மூச்சு எப்படி இருக்கு அப்படின்றத கவனிங்க. மெதுவா உள்ள இழுங்க மூச்சை. மூச்சை மெதுவா இன்ஹேல் டீப்லி. உங்களுடைய அந்த அடி வயிறுக்கு நீங்க இழுக்கக்கூடிய அந்த மூச்சு காத்து அடி வயிறு வரைக்கும் போறத அப்படியே ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய அடி வயிறு எஃபெக்ட் வர மாதிரி இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. இப்போ அப்படியே மெதுவா மூச்சை வெளியில விடுங்க. திரும்பியும் மெதுவா மூச்சை அப்படியே உள்ள இழுங்க. இன்ஹேல் ஸ்லோலி. எக்ஸேல் டீப்லி. மூச்சு அப்படியே மெதுவா வெளியில விடுங்க. ரிலாக்ஸ். உங்க மைண்ட் ஃபுல்லாவும் ரிலாக்ஸ்டாவும் உங்க பாடியும் ரிலாக்ஸா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. உங்க மைண்ட் உங்களுடைய பாடி ரெண்டுமே ரிலாக்ஸா இருக்கிறத இந்த இடத்துல அப்படியே ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய கை இடது கை மட்டும் உங்க தொடை மேல இந்த மாதிரி சின் முத்ரால வச்சுக்கோங்க. வலது கையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நாசிகர முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கட்டை விரலுக்கும் அடுத்து உங்களுடைய நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் இருக்கு இல்லையா, ஆள்காட்டி விரல் அண்ட் நடுவிரல் இது ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டை விரலோடைய அடிப்பகுதியில தம் ஃபிங்கரோட அடிப்பகுதியில இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்ப என்ன பண்ணணும்னா உங்களுடைய கட்டை விரலை வச்சு ரைட் சைடு நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் நாஸ்ட்ரில் வழியா மூச்சை உள்ள இழுங்க. உள்ள இழுத்துட்டு க்ளோஸ். இப்ப 2 நாஸ்ட்ரிலுமே அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வலது நாஸ்ட்ரில் வழியா மூச்சை வெளியில விடுங்க. இடது மூக்கு வழியா மூச்சை உள்ள இழுக்கணும். வலது மூக்கு வழியா மூச்சை வெளியில விடணும். திரும்பி அதே வலது மூக்கு வழியா மூச்சை உள்ள இழுங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது மூக்கு வழியா மூச்சை மெதுவா வெளியில விடுங்க. திரும்பியும் இடது மூக்கு வழியா அப்படியே மூச்சை உள்ள இழுங்க. இடது மூக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது மூக்கை ஓபன் பண்ணி ரைட் சைடு நாஸ்ட்ரல் வழியா மூச்சை மெதுவா வெளியில விடுங்க.
திரும்பி அதே ரைட் சைடு நாஸ்ட்ரல் வழியா மூச்சை உள்ள இழுங்க, க்ளோஸ் பண்ணிட்டு இடது மூக்கு வழியா மூச்சை வெளியில விடுங்க. Inhale through your left nostril, close your both nostril, slowly exhale through your right nostril. அப்படியே மெதுவா திரும்பி வலது மூக்கு வழியா மூச்சை உள்ள இழுங்க, இடது மூக்கு வழியா மூச்சை வெளியில விடுங்க. திரும்பி இடது மூக்கு வழியா மூச்சை உள்ள இழுங்க, க்ளோஸ் பண்ணி வலது மூக்கு வழியா மூச்சை வெளியில விடுங்க. இதே மாதிரி ஸ்லோவா பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மெதுவா ரிலாக்ஸிங் சின் முத்ரா. இந்த மாதிரி சின் முத்ராலேயே உங்களோட தொடை மேல வச்சு கண்ணை மூடி பாருங்க. இந்த பிராணாயாமாவை நீங்க ரெகுலரா நீங்க எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்க ரெகுலரா நீங்க வீட்ல பண்ணலாம். இது என்னன்னா, இது பண்றது மூலியமா உங்களுக்கு எந்த ஒரு தோஷாவுடைய அளவு அதிகமா இருக்கோ அது கம்மியாகும். அதாவது கம்மியாகாது, பேலன்ஸ்ட் ஆகும் அப்படின்றத சொல்லுவேன். என்னன்னா வாதமும் பித்தமும் கபம் இது 3 தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு 3மே அதிகமானுச்சு அப்படின்னா நம்மளுடைய உடம்புல வியாதின்ற ஒண்ணு உருவாகும். இது 3மே கம்மியானுச்சு அப்படின்னாலும் வியாதின்ற ஒண்ணு உருவாகும். ஸோ இது 3யுமே பேலன்ஸ்டா நம்ம உடம்புல ஈக்குவலா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே பிராணாயாமா இந்த பிராணாயாமா. நீங்க பண்ணக்கூடிய நாடி சுத்தி பிராணாயாமா தான். இதை நீங்க ரெகுலரா வீட்ல பிராக்டிஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பண்ணக்கூடிய பிராணாயாமா என்ன அப்படின்னா பிராமரி பிராணாயாமா அப்படின்றத சொல்லுவோம். மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் நம்மளுடைய மெமரி பவர் நம்மளுடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக மெயினா பண்ணக்கூடியது இது. அண்ட் வயதான அப்படின்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா வாய் பேச்சு திறமை எப்படி ஆகும்னா பேச்சு ஒரு மாதிரி கொளறி நம்ம பேச ஆரம்பிப்போம். ரொம்ப ஒரு மாதிரி திக்கி பேச ஆரம்பிப்போம். சோ இந்த பிராணாயாமா பண்றப்போ நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா ஒரு ஃப்ளூயண்டா இருக்கும். நம்மளால ஈஸியா பேச முடியும், நம்மளால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும், கான்வர்சேஷன் நம்மளால பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த பிராமரி பிராணாயாமா பண்ணும்போது ஒரு சவுண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த சவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தொண்டைக்குழியில இருக்கக்கூடிய இந்த இடத்துல போய் நம்ம சொல்லும் போது இங்க இருக்கக்கூடிய இந்த இடத்துலதான் நம்மளுடைய பேச்சு திறமை எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் இருக்கு. சோ அது என்ன பண்ணும்னா ஆக்டிவேட் பண்ணும். இப்ப ஆக்டிவேட் பண்றது மூலியமா நம்ம ஈஸியா ஃப்ளூயண்டா நம்மளால பேச முடியும். சோ இது நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம ஈஸியா கொடுக்கலாம். பேச்சு வராத குழந்தைங்களுக்கு இந்த பிராணாயாமா கொடுக்கும்போது அவங்களால ஈஸியா பேச முடியும், ஈஸியா அவங்களால பேசிடுவாங்க. ஓகே, இப்ப நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி கைகளை மடக்கிக்கோங்க. நம்மளுடைய விரல்களை மடக்கி இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, ஆள்காட்டி விரலை இப்படி வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னா 2 காது மடல்களையுமே, நான் ஒரு கையில மொபைல் வச்சு 2 காதுலயுமே இங்க காது மடல் இருக்கு இல்லையா, காது மடலை வச்சு இப்படி டைட்டா நம்மளுடைய காதுல இருக்கக்கூடிய அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கவனிச்சுட்டு நீங்க அடுத்த பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா காதை டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூச்சை நல்லா உள்ள இழுத்துட்டு வெளியில விடும்போது இந்த மாதிரி சவுண்ட் ஒரு 2 காதுகள்லையும் பண்ணணும். சவுண்ட் நீங்க பண்ணும்போது எப்படி இருக்கும்னா அப்படியே உள்ள உங்களோட ஒவ்வொரு உறுப்புகளும் அப்படியே வைப்ரேட் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த எனர்ஜியை அந்த சக்தியை நீங்க உணரணும். இதை நம்ம ஒரு 5 சுற்றுகள் நம்ம பண்ணலாம். நல்லா டைட்டா காதை க்ளோஸ் பண்ணிக்கணும். வெளியில எது பேசுறதையும் நீங்க கேட்க கூடாது. நீங்க உங்களோட சவுண்டை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணும்.
5 ரவுண்ட்ஸ் முடிச்சோடனே நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சின் முத்ரால ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, தொடை மேல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம் பண்றதுக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. நேரா உட்காந்து பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ்ட். மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடி ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடி ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய மைண்ட் அண்ட் பாடி ரிலாக்ஸ்டா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. வேற எந்த ஒரு தாட்டுமே உங்களுக்குள்ள வரக்கூடாது. உங்களை சுத்தி நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் இப்போதைக்கு கவனிக்காம உங்களுடைய மூச்சு மேல, உங்களுடைய உடம்புல, உங்களுடைய மனசை மட்டும் கவனிங்க. வேற எதையுமே சுத்தி கவனிக்காதீங்க. கைகளை நமஸ்கார முத்ரால வச்சுக்கோங்க. வணக்கம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய செஸ்ட் கிட்ட, உங்களுடைய ஹார்ட் இருக்குல்ல, இந்த இடத்துக்கிட்ட நீங்க வச்சுக்கணும். கண்ணை மூடி உங்களுடைய மூச்சு அப்படியே கவனிங்க. இப்போ உங்களுடைய அப்சர்வ் யுவர் பிரீத்திங். இப்போ மூச்சை நீங்க உள்ள இழுக்கும் போது எப்படி இருக்கணும்னா, ஸ்லோவா மூச்சை உள்ள இழுக்கும் போது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நல்ல பாசிட்டிவான விஷயங்களை, நல்ல நேர்மறையான எண்ணங்களை மட்டும் உள்ள அப்படியே மூச்சோட சேர்த்து உள்ள இழுங்க. அந்த எண்ணங்களை மட்டும் அப்படியே உள்ள கொண்டு போங்க. மூச்சு அப்படியே மெதுவா வெளிவிடும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை அப்படியே மெதுவா வெளிவிடுங்க. உங்க மூச்சு காத்தோட சேர்த்து உங்களோட எதிர்மறை எண்ணங்களையும் சேர்த்து அப்படியே வெளியே விடுங்க. திரும்பியும் மூச்சை உள்ள இழுங்க. மெதுவா மூச்சை உள்ள இழுங்க. நேர்மறை எண்ணங்களையா நினைத்து உங்களுக்குள்ள வெளியில இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை நினைச்சிட்டே மூச்சை உள்ள இழுங்க. இது நமக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சு, வெற்றிகள் அப்படின்னு நினைச்சே உள்ள இழுங்க. அடுத்தது எனக்குள்ள இருக்க தோல்விகளை நான் வெளியில விடுறேன் அப்படின்னு நினைச்சு அப்படியே மெதுவா மூச்சு காத்த வெளியில விடுங்க. இப்போ உங்க கைகள் ரெண்டையும் அப்படியே மெதுவா பின்னாடி கட்டிட்டு மெதுவா கீழே குனிங்க. பெண்ட் ஃபார்வர்ட். மெதுவா கீழே குனிஞ்சுக்கோங்க. இப்ப மெதுவா எழுந்து உங்க கைகள் ரெண்டையும் உரசி உங்களுடைய கண்களுக்கு வைங்க. கைகள் இரண்டையும் உரசி உங்களுடைய கண்களுக்கு வைங்க. அடுத்தது இரண்டாவது முறையும் உங்களுடைய கைகளை உரசி உங்களுடைய ஷோல்டர், உங்களுடைய தோள்பட்டை, உங்களுடைய நெஞ்சு பகுதி, வயிறு பகுதிகளுக்கெல்லாம் வைங்க. மூன்றாவது முறை உங்களுடைய கைகளை உரசி உங்களுடைய தொடை பகுதி, உங்களுடைய கால் பகுதி, உங்களுடைய உள்ளங்காலுக்கு வைங்க.
இப்போ மெதுவா உங்க கைகள் ரெண்டையும் ஓபன் பண்ணி உங்க கண்கள் உங்களுடைய உள்ளங்கையை பாருங்க. 3 தடவை உங்க கண்கள் அப்படியே சிமிட்டுங்க. உங்களுடைய கண்களை சிமிட்டிட்டு உங்களுடைய உள்ளங்கையையும் நல்லா பாருங்க. அந்த பார்க்கும்போது அப்படியே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அப்படியே மறைவா கண்ணு பிளர்ரா இருந்தது அப்படியே போய் இப்ப பொலிவா தெரியறத பாருங்க. நல்ல கிளியரா உங்களுடைய உள்ளங்கை தெரியற வரைக்கும் உங்க உள்ளங்கைய பாருங்க. அது எப்ப தெளிவா இருக்கோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அப்படியே பாசிட்டிவான சக்திகள் எனர்ஜி எல்லாமே உங்களுக்குள்ள அப்படியே போறத ஒரு ஒரு செகண்ட் அப்படியே ஃபீல் பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் மேடம். நான் இப்பொழுது நீங்க சொன்னதெல்லாம் ஒரு சின்ன ரீகேப் கொடுக்குறேன். ஓகே சார். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரீகேப் கொடுத்து இறுதிக்கு வரேன். ஓகே சார். மேடம், நீங்க நல்லா சொன்னீங்க. யோகா என்பது இணைதல், சேர்த்தல், பாடி அண்ட் மைண்ட் ஜாயினிங் தான் யோகா என்று சொன்னீங்க. அதாவது யூனியன் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட், அதுதான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைவதுதான் யோகா என்று சொன்னீர்கள். யோகாவினால வந்து பாடி அண்ட் மைண்ட் இணைந்து கடவுளிடம் இணைய வைக்கும் என்று சொன்னீர்கள். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் யோகா என்று சொன்னீர்கள். அந்த இதனால் நமது பாடியில் உள்ள அசுத்தங்கள் கிளீனிங் ப்ராசஸ் ஆகும் என்று சொன்னீர்கள். மைண்ட் ஒரே நிலையில் கொண்டு வருவது அதுதான் யோகா என்று சொல்லுவீர்கள். ஒன்னஸ், ஒன் பாயிண்டட்னஸ் கொண்டு வருது, செல்ஃப் ரியலைசேஷன், நம்ம அனைத்து சென்சுகளையும் ஒரே நிலையில் கொண்டு வருது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் யுனைடெட் ஆவது தான் யோகா என்று சொன்னீர்கள். அதனால் அந்த பெனிஃபிட்ஸ் பிசிக்கல் பியூரிட்டி, மென்டல் பியூரிட்டி கிடைக்கும் என்று சொன்னீர்கள். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் டிசீசஸ் என்று சொன்னீர்கள். நவடேஸ் நமக்கு டென்ஷனு, ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருது. அதனால வந்து இந்த காமன் யோகா பிராக்டிஸ்னால வந்து மென்டல் டென்ஷன் குறையும் என்று சொன்னீர்கள். அதுவும் இல்லாம வந்து நம்ம பாடிக்கு ஒரு அழகு கொடுக்கும் என்று சொன்னீர்கள். உள் புத்துணர்ச்சி கிடைக்கும், அதாவது டெட் செல்கள் போய்விட்டு புது செல்கள் உருவாகும் நமது உடம்பில் என்று சொன்னீர்கள். அந்த பாடி போஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணால் ஒரு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் நடக்கும், அமைதி நிலை கிடைக்கும், இறைநிலை கிடைக்கும். மூச்சு 6 முறையில் நோஸ் கிளீனிங், உடல் கிளீனிங், ஆசன முறையில் போஸ்டர்ஸ், மூச்சு பயிற்சி, முத்திரைகள், தியான முறைகள், இம்முறைகளில் நமக்கு அமைதி நிலை, இறைநிலை கிடைக்கும். இதனால் நமக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், நமது மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் வந்து கரெக்ட் ஆகும் என்று சொன்னீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்பாக மகரிஷி பத்ரிஜி ஐயா அவர்கள், பதஞ்சலி ஐயா அவர்கள், மகரிஷி பதஞ்சலி ஐயா அவர்களால் யோகா இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது என்று சொன்னீர்கள். அஷ்டாங்க யோகா அவர் பதஞ்சலி அவர்கள் அஷ்டாங்க யோகா 8 வழிகள் என்று கொண்டு வந்தார்கள். யமா, நியமா, ஆசனா, பிராணயாமா, பிரத்யாகாரா, தியானம், ஜீவாத்மா, பரமாத்மா என்று சொன்னீர்கள். பர்சனல் அண்ட் சோசியல் டிசிப்ளின் வரும் என்று சொன்னீர்கள். மேலும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைவதுதான் யோகா என்று சொன்னீர்கள். இதனால் நமது வந்து பாடி வந்து மைண்டை ரியலைஸ் ஆகும், மைண்ட் வந்து பாடியை ரியலைஸ் பண்ணும் என்று சொன்னீர்கள். அடுத்ததாக இதையெல்லாம் தாண்டி சுவாமி விவேகானந்தர் எடுத்துரைத்தது யோகா என்பது ஒரு ஆசனம். ஆசனம், பிராணாயாமம், தியானம் 3 சந்ததுதான் மெடிடேஷன். இது மூச்சு பயிற்சி, இது ஒரு வைட்டல் ஃபோர்ஸு என்று சொன்னீர்கள். நம்ம மூச்சை வந்து உள்ளே பிடித்து கண்ட்ரோல் செய்து வெளியே விடுவதுதான் பிராணயாமா என்று சொன்னீர்கள். அது நமக்கு இன்று நம்மிடம் நாடி சோதி பிராணயாமா, பிரம்மரி பிராணயாமா 2 பிராக்டிஸை பற்றி சொன்னீர்கள். வைட்டல் எனர்ஜியாக மாற்றுகிறது என்று சொன்னீர்கள். நம்மில் 72,000 நாடிகள் உள்ளது நம் உடம்பில் என்று சொன்னீர்கள். இதனால் இந்த பிராணாயாமால் உள் சக்தி போகும், ஆக்டிவேட் ஆகும். ஒரு டல் ஸ்டேஜ்லையும் இது ஆக்டிவேட் செய்யும். நாடி சுத்தி பிராணாயாமா பற்றி சொல்லும்போது நமக்கு வாதம், பித்தம், கவம் அதிகமாக இருக்கும், அது நாடிகளில் பிளாக் ஆகும். அதை கிளியர் செய்வதுதான் இந்த நாடி சுத்தி பிராணாயாமா. இதனால் அந்த மூச்சு பயிற்சினால் வாதம், பித்தம், கபம் எலிமினேட் ஆகும்.
அடுத்தது பிரம்மரி பிராணயாமா என்று சொன்னீர்கள். கண்கள், மூக்கு, வாயு இதெல்லாம் புத்துணர்ச்சி ஆகும். நரம்புகள் வைப்ரேட் ஆகும். நமக்கு பேச்சு திறன் வளரும், ஞாபக சக்தி வளரும். குழந்தைகளுக்கும் இந்த பிரம்மரி பிராணயாமா சொல்லிக் கொடுக்கலாம், பேச்சு வளரும் என்று சொன்னீர்கள். பிரெயின் ஆக்டிவேட் ஆகும் என்று எடுத்துரைத்தீர்கள். பிசிக்கல் டிசார்டர்ஸ், பிசியாலஜி ஆர்டர்ஸ் பத்தி சொன்னீங்க. அது இல்லாம அடுத்ததாக காமன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் யோகாவில் பிளட் ஃப்ளோ அதிகமாகும், ஹார்ட் ரேட் நார்மலாகி ரிதமெட்டிக்கா இருக்கும் என்று சொன்னீங்க. நமக்கு ஒரு வாரம் இந்த பிராணாயாமம் செய்தால் ஒரு ரிலாக்ஸிங் சென்சேஷன் வரும் என்று சொன்னீர்கள். பாடி ஒரு வெயிட்லெஸ்ஸா உணர்வோம் என்று சொன்னீர்கள். இந்த மூச்சு பயிற்சியினால் எல்லா டிசீஸும் கியூர் ஆகும் என்று சொன்னீர்கள். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், நமக்கு இம்யூன் சிஸ்டம், இம்யூனிட்டி அதிகமாகும் இந்த நாடி ஆக்டிவேட் ஆவதால் என்று உரைத்துரைத்தீர்கள். ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, வயிறு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, லங்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் இந்த நாடி சுத்தியால் சால்வ் ஆகும் என்று சொன்னீர்கள். ஹார்மோன் விகிதம் செட்ரைட் ஆகும். இந்த யோகா என்பது ஒரு மிகப்பெரிய கலை. அதனால் இதை நீங்க தொடர்ச்சியா ஒரு 4-5 வாரங்கள் எடுக்க போவதாக சொன்னீர்கள். நாங்கள் அதை வரவேற்கிறோம். 4-5 வெள்ளியும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி மேற்கொண்டு நமக்கு இந்த யோகா பிராணாயாமா சிஸ்டத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். 2 பிராணாயாமம் பத்தி இன்றைக்கு எடுத்துரைத்தீர்கள். நாடி சுத்த பிராணாயாமா, பிரம்மரி பிராணாயாமா. அது சன்ரைஸுக்கு பிஃபோர் செய்யணும், சன்செட் ஆகும்போது என்று சொன்னீர்கள். நுரையீரலில் அப்சர்வ் ஆகுது பாசிட்டிவ் எனர்ஜி. மூசி பயிற்சி, ஆசன பயிற்சி, தியான பயிற்சி 4:30 6 மணி வரை காலையில் செய்தால் நன்றாக இருக்கும் சொன்னீர்கள். பிராணாயாமா இரவிலும் செய்யலாம் என்று சொன்னீர்கள். ஒரு ஆகாரத்துக்கு பிறகு 1/2 மணி நேரம் முன் பின் பிறகு செய்யக்கூடாது என்று எடுத்துரைத்தீர்கள். நாடி சுத்தி பிராணாயாமா, பிரம்மரி பிராணாயாமை பற்றி நன்றாக எடுத்துரைத்தீர்கள். அதை நீங்கள் செய்தும் காட்டினீர்கள். மிக்க நன்றி மேடம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க நீங்க உங்கள் கருத்துக்களை. இப்பொழுது மேடம் நான் நமது நண்பர்களின் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். நீங்க மீண்டும் திருப்பியும் இந்த யோகா பயிற்சிகளை அடுத்த வாரமும் வெள்ளிக்கிழமையும் இதே நேரத்துல சொல்லிக் கொடுக்கணும் என்பதை ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இப்பொழுது நீங்க மேடமிடம் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம், உங்கள் சிறிய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். நீங்கள் உங்கள் கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்கிறேன். நீங்கள் உங்கள் பெயரையும் ஊரின் பெயரையும் சொல்லி மேடமிட பேசுங்க. ஒரு சில கேள்விகளை கேட்கலாம், உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். கதிரேசன் சார், ஏதாவது பேச விரும்புறீங்களா? கதிரேசன் அவர்கள் சேலத்திலிருந்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் கையை வைத்துள்ளார்கள். அவருக்கு நான் அன்மியூட் கொடுக்கிறேன், அவரு பேசுவாரு. சார் கதிரேசன் சார், நீங்க பேசலாம் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார், காலை வணக்கம் சார். வணக்கம் சார். மேடம் காலை வணக்கம் மேடம். குட் மார்னிங், காலை வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒன்றும் இல்லை மேடம், நீங்க அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி அதாவது டிஃப்ரெண்டான எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறீங்க. நம்ம நன்றி மேடம். அதான் உங்க காலை பொழுது எங்களுக்கான டைம் ஒதுக்கி பண்றீங்க, நம்ம சந்தோஷம் மேடம். அதாவது இது வரைக்கும் நாங்க யோகாசனம் பண்ணா உடம்புக்காக செய்யறதோ யோகாசனம், மனதுக்காக செய்யறதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க சொல்றது பார்த்தா இது மனதுக்காகவும் சேர்த்து செய்யறது சமாஜம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு மேடம். இன்னைக்கு இதுல அதாவது இந்த மைண்டும் உடம்பும் சேர்ந்து பண்றதுதான் இந்த யோகான்னு சொன்னீங்க. அதாவது இதனால ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவோட இணையத்தை பத்தி சொன்னீங்க. அது நீங்களும் சொன்னீங்க, சார் ரீகேப் பண்ணாரு. அதாவது புதுமையா இருந்துச்சு. இந்த காலத்துக்குலாம் நாங்க புதுசா கேள்விப்படுற மாட்டோம். நாங்க இப்பதானே வரோம், இப்ப 4 மாசமா தான் கத்துட்டு இருக்கிறதுனால இதுல எங்களுக்கு புதுமையா தான் இருக்கு மேடம் எங்களுக்கு. 2வது பிராணாயாமம் செஞ்சா அது பிராணாயாமம்னு என்ன, அது எப்படி உடம்புல செயல்படுதுன்னு பத்தி நம்ம எக்ஸ்பிளேஷன் பண்ணிக்க மாட்டேன். அது நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. 2வது முக்கியமான சமாச்சாரம், உங்க இதுல பார்த்தா அந்த வாதம், பித்தம், கபம் இதனாலதான் நம்மளுக்கு சரியில்லைன்னா பேலன்ஸ் இல்லைன்னா நோய் வருதுன்னு பத்தி நம்ம ஜென்ரலா கேள்விப்படுற நீங்களும் சொல்றீங்க மேடம்.
இது செஞ்சா வந்து நம்மளுக்கு அது சமநிலை ஆகி அந்த அதாவது நோய் நொடியிலிருந்து நம்ம வெளியே வந்துடலாங்கிறது நீங்க நம்ம அதாவது தெரிஞ்சுட்டு மேடம் அந்த சமாச்சாரத்தை பத்தி. ரெண்டாவது இந்த யோகா செஞ்சா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறது, அது இம்யூனிட்டி இதாக கிரியேட் ஆகுது, அது நோய் எதிர்ப்பு சக்தி வர்றது பத்திலாம் சொன்னீங்க மேடம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேடம் உங்களுக்கு. ரெண்டாவது ஹார்மோன் பேலன்ஸும் நம்மளுக்கு கரெக்ட் ஆகி நம்மளுக்கு உடம்பு அதாவது பேலன்ஸ் ஆகி நமக்கு நோய் இல்லாமல் இருக்கிறத பத்தி சொன்னீங்க மேடம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேடம். ரெண்டாவது கடைசியா வந்து இந்த நாடி சுத்தி இந்த பிராமரி பிராணாயம் சொல்லிங்க மேடம். அதை பத்தி நல்லா இருந்துச்சு மேடம். ரெண்டாவது ஏற்கனவே நாடி சுத்தி பத்தி எல்லாம் 2-3 பேர் சொல்லிட்டாங்க மேடம். இன்னைக்கு நீங்க சொன்னது வந்து இந்த பிராமரி பிராணாயாமம் இருக்கு பார்த்தீங்களா, அது புதுசா இருந்துச்சு மேடம். அது நீங்க 2 பேர் 2 காதும் அடைச்சிக்கிட்டு செய்யறப்ப அதாவது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு மேடம். அது நம்ம நல்லா இருந்துச்சு. அது செஞ்சுட்டு வெளியே வரப்ப பார்த்து காது கையில எடுக்கிறப்ப காதுக்குள்ள அப்படியே ஒரு கூலிங்னஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு மேடம். அது ஒரு கூலிங், அதாவது சில்லுன்னு ஒரு அதாவது ஒரு எஃபெக்ட் வந்துச்சுன்னு மேடம். இது வந்து புதுசா இருக்குது. சரி, இதெல்லாம் செஞ்சா இன்னும் நம்மளுக்கு மேற்கொண்டு நம்ம ஹெல்த்ல நல்லா இருக்கும், நம்ம அதாவது மைண்ட் ஹெல்த் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கு மேடம். அதாவது நீங்களும் திருப்பி திருப்பி வாரம் வாரம் வந்து இந்த மேற்கொண்டு எடுக்கலாம் இது மாதிரி புதுசா சொல்லி கொடுத்து எங்க ஹெல்த் இஷ்யூஸ் மைண்ட் ஹெல்த் வச்சுலாம் நல்லா இருக்கும்படி நீங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுக்கொள்ளுங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். அடுத்ததாக மாஸ்டர் திருமதி நித்யா செல்வராஜ் அவர்கள் கையை உயர்த்தினார்கள். அவர்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்கிறேன். நித்யா செல்வராஜ் மேடம், நீங்க பேசலாம் மேடம். நித்யா செல்வராஜ் மேடம், உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். மேடமும் சேலத்துல இருந்து வராங்க. நித்யா செல்வராஜ். மேம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க மேம். நித்யா செல்வராஜ், வேற யாராவது கையை உயர்த்தினாலும் நான் அன்மியூட் கொடுக்குறேன். பேசலாம், உங்க கருத்துக்களை சொல்லலாம், உங்க சந்தேகங்களை கேட்டுக்கலாம். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். கையை உயர்த்தினா நான் அன்மியூட் கொடுக்கிறேன். நித்யா செல்வராஜ் மேடம் வராங்க, அவங்கள நான் பேச அழைக்கிறேன். மேடம், நித்யா செல்வராஜ் நீங்க பேசலாம் மேடம். அன்மியூட் கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு நிமிஷம், ஒன்னும் ஆடியோ வரல. பேசுங்க. வணக்கம் சார். நல்லா அருமையா சொன்னீங்க எல்லாமே. யோகா பத்தி யோகா பத்தி உங்க டைம் இது பண்ணி நீங்க எங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் யோகா பத்தி சொன்னது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க. எல்லாமே தெளிவா ஒவ்வொரு புரிஞ்சுதுங்க. நீங்க வந்து இந்த பிராமரி சொன்னது, அவர் சொன்ன மாதிரி கதிரேசன் சார் எல்லா பாயிண்ட்டும் ஒவ்வொன்றா சொல்லிட்டாரு. உங்களோட அது எல்லாமே நல்லா தெளிவா புரிஞ்சுதுங்க. நல்லா இருக்குங்க. இதெல்லாம் நாங்க வந்து கடைபிடிக்கணும், செய்யணும். அதை முறையா செஞ்சு நாங்க பலனடையணும்னு நீங்க விரும்புறது எங்களுக்கும் எல்லாரும் விரும்பணும், எல்லாரும் அதே மாதிரி செய்யணும்ன்றது எங்களோட விருப்பம். எல்லாமே இந்த யோகா பயிற்சி செய்து தியான நிலைக்கு வந்து நம்மளுடைய இது பக்தி மார்க்கத்துக்கும் போறதுக்கும் இது சிறந்த வழியா இருக்கு. முதல்ல யோகம் தியானம் இது ரெண்டும் பண்ணினாதான் நம்ம பக்தி மார்க்கத்துல நுழைய முடியும்ன்றது நல்லா தெளிவா தெரியுதுங்க. நல்லா உடம்புக்கு நல்ல உடம்பு இல்லை, எந்த ஒரு இது இல்லைன்னாதான், உபாதைகளும் இல்லைன்னாதான் மனசு ஒருநிலைப்படும். அதெல்லாம் சரியாகிறதுக்கு இந்த யோகாவும் தியானமும் ரொம்ப முக்கியன்றது நல்லா தெளிவா தெரிஞ்சிருச்சுங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ். நன்றி. அடுத்ததாக திருமதி எஸ் பார்வதி மேடம். மேடம் வந்து திருநெல்வேலியிலிருந்து வராங்க. அவங்க தங்களோட கையை வைத்துள்ளாங்க. அன்மியூட் கொடுக்குறேன். மேடம், நீங்க உங்க கருத்துக்களை சொல்லலாம் மேடம். அவங்களும் ரெகுலரா வராங்க. சொல்லுங்க மேடம். பேசுங்க. கேக்குது, பேசுங்க.
யூஸ்ஃபுல்லா இருக்குது. நாங்களும் அதை பண்ணோம். ஆன்மீக காலத்துக்கு ரொம்ப தெளிவா இருக்குமா கொஞ்சம் சின்ன சின்ன பெரிய நான் தெரியாது படிச்சுக்கணும். இந்த வீடியோ பார்த்து சுவாசம் மூச்சு பேசுறது நல்லா இருக்கும். நன்றி. மேம் நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கிளியரா கேக்கல. கேட்கலையா? இப்போ கேக்குது, இப்போ பேசுங்க மேம். ஹலோ, இப்ப கேக்குதாமா? இப்ப கேக்குது மேம், இப்ப பேசுங்க. அதான் நீங்க சொல்லி கொடுத்த இந்த முத்திரை பயிற்சியெல்லாம் நல்ல சின்ன எளிமையா இருந்தது. நாங்களே பண்ணிக்கிறோம் இதே மாதிரி. அப்புறம் நீங்க சொன்ன ஆன்மீக கருத்துக்களும் நல்லா இருந்துங்கம்மா. யோகா தியானம் பத்தி சொன்னது, இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ற ஒரு முத்திரைகள்லாம் சொன்னது நல்லா வித்தியாசமா இருந்ததுமா. ஓகேங்க மேம். ஓகே, ரொம்ப நன்றி. நன்றிங்க. தேங்க்ஸ் மேடம். நேரம் ஒதுக்கி நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா. ஓகே, தேங்க்யூ. 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 நண்பர்களே, இந்த பயிற்சி எல்லாம் தொடர்ந்து செய்யுங்க. நீங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்ததாக திரு ரமராஜேந்திரன் அவர்கள் ஆரணியிலிருந்து பேசுறாரு. அவரும் ரெகுலரா சார் வராங்க, நிறைய பயிற்சி மேற்கொள்றாரு. அவரும் இன்ட்ரெஸ்டா எல்லாம் கத்துக்கிறாரு. சார் நீங்க பேசலாம் சார். அன்மியூட் கொடுக்குறோம் சார். திரு ரமராஜேந்திரன், மாஸ்டர் திரு ரமராஜேந்திரன் சார். கை வச்சல போல புவனேஸ்வரிமா அப்படின்னு பேசுவாங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். மேடம், இந்த பிரைம் மர்மரி இந்த பிராணாயாமம் சொன்னீங்க இல்லையா? பிரைமரி பிராணாயாமம், அது வந்து காது மடல் மேல வைக்கணுமா, காது உள்ள வைக்கணுமா? காது மடல் மேல வச்சு உள்ள நம்ம மடல் மேல வைக்கணும். இப்ப பாருங்க, இதுதா அதேதான் சார். காது மடல வச்சு நம்மளுடைய காதை க்ளோஸ் பண்ணணும். ஓ சரி 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 சரிங்க. அதான் சந்தேகம், வேற ஒண்ணும் இல்ல. தெளிவு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நண்பர்களே, வேற யாராவது கையை உயர்த்தினா அன்மியூட் கொடுக்குறேன். நீங்க உங்க பேரையும் ஊர் பேரையும் சொல்லலாம், உங்கள் கருத்துக்களையும் சொல்லலாம், சந்தேகங்களையும் கேட்டுக்கலாம். சார் கலைச்செல்வன் சார் கையை வச்சிருக்காங்க சார். கலைச்செல்வன். ஓகே, இதோ அன்மியூட் கொடுக்குறேங்க. கலைச்செல்வன். கலைச்செல்வனா கவி செல்வனுங்களா? கவிசெல்வன். கவிசெல்வன். அகிலா, திருமதி அகிலா மேடம் அவர்கள் கையை உயர்த்துள்ளார்கள். அன்மியூட் கொடுக்குற மேடம், நீங்க பேசலாம். தொடரலாம் திருமதி அகிலா. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் மேடம். எல்லாம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க. இது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க மேம். ஒரு நாளைக்கு பண்ணலாம் மேம். நாடி சுத்தி பிராணாயாமா, பிராமரி பிராணாயாமா ரெண்டுமே 2 டைம் பண்ணலாம். 2ல இருந்து 3 நேரம் கூட பண்ணலாம். காலையில ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், நைட் ஒரு டைம், 3 டைமும் பண்ணலாம். முடியாதவங்க காலையிலயும் ஈவினிங்கும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா காலையிலயும் நைட்டும் பண்ணலாம். 2 தடவை இல்லைன்னா 3 தடவை நம்ம பண்ணிக்கலாம். அதாவது எத்தனை தடவை பண்ணணும் ஒரு சிட்டிங்க்கு? ஒரு சிட்டிங் நீங்க வந்து என்னன்னா, நாடி சுத்தி பிராணாயாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 to 5 minutes வந்து நம்ம பண்ணலாம் மேம். பிராமரி பிராணாயாமா அப்படின்னா 6 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். 5 ரவுண்ட்ஸ்ல இருந்து 6 ரவுண்ட் அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம் இல்லையா, அது 5ல இருந்து 6 ரவுண்ட் வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். எல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். மாஸ்டர் திரு கவிசெல்வன் அவர்கள். அகிலா மேடம் நன்றி மேடம். மாஸ்டர் திரு கவிசெல்வன் அவர்கள் கையை வைத்துள்ளார்கள். சார், நீங்க உங்க பேரையும் உங்க ஊர் பேரையும் சொல்லி பேசுங்க சார். சார், எஸ் சார். சார் அன்மியூட் கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம் சார். அன்மியூட் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, பேசுங்க சார். எஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் கவிச்செல்வன், கிருஷ்ணகிரியிலிருந்து பேசுறேன். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். தொடருங்க சார். கேக்குது. பேசுங்க. எஸ் சார்.
பேசுங்க சார். நெட்வொர்க் கிடைக்கல. நெட் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது கேட்டுச்சிங்களா? கேக்குது சார், பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் கவிச்செல்வன் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேன். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் யோகா கிளாஸ் இதுல. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் இனிமேல் ரெகுலரா கண்டினியூ பண்றேன். நன்றி. நன்றி. நெட் ப்ராப்ளம் வந்தா நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கூட பேசலாம். ஓகே ஓகே. டெய்லி அட்டெண்ட் பண்ணுங்க சார். கிளாஸ் டெய்லி அட்டெண்ட் பண்ணுங்க சார். நண்பர்களே, அடுத்த யாராவது பேசணும்னா கையை உயர்த்தலாம். மேடம் இன்னும் அடுத்த வெள்ளிக்கிழமையும் வந்து நம்மளோட பேசுவாங்க. மேடம், நான் நிகழ்ச்சி நிறைவுக்கு செல்றேன் மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். நண்பர்களே, டாக்டர் சண்முக பிரியா மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நண்பர்களே, இந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சியை மகவதா டிவி அவர்கள் ஒவ்வொரு நாளும் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் அந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சியை பார்ப்பதும் இல்லாமல் உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் அந்த யூடியூபில் ரெக்கார்டர் நிகழ்ச்சியை பார்த்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நாளைக்கு 5ஆம் நாள் தேதி 5/7 சனிக்கிழமை காலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடரும். நாளைக்கு எப்பொழுதும் போல் 1 மணி நேரம் தியான பயிற்சி, 40 நிமிடம் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடம் சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம். நாளைக்கு ஆன்மீக ஞானத்தில் ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்கள் பகிர்தல் பற்றி சேலத்திலிருந்து மாஸ்டர் திருமதி ஸ்ரீலேகா மேடம் அவர்கள் பேச உள்ளார்கள். அனைவரும் கேட்டு அதை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு சொல்கிறேன். இன்று நம்மிடம் இந்த யோகா பிராணாயாம பற்றி மிகச் சிறப்பாக உரையாற்றிய மாஸ்டர் மேடம் டாக்டர் சண்முக பிரியா மேடம் அவருக்கு மிக்க நன்றி மேடம். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு மிகப்பெரிய கலை. இது நீங்கள் ஒரு 4-5 வாரங்கள் தொடர்ச்சியாக எடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தொடருங்கள். இதே மாதிரி எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த யோகா பிராணாயாமம் பற்றி இன்றைக்கு மிகச் சிறப்பாக எடுத்துரைத்த டாக்டர் சண்முக பிரியா மேடம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, மிக்க நன்றி சொல்லுகிறேன் அனைவரின் சார்பாக. நான் என்னுடைய நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு டாக்டர் திரு ரங்கநாதன் அவர்களுக்கும், என்னுடைய நன்றிகளை இன்று பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியை நான் முடிக்கிறேன். டாக்டர் சண்முக பிரியா மேடம் அவர்கள், தேங்க்ஸ் மேடம். நான் நிகழ்ச்சியை க்ளோஸ் செய்யறேன் மேடம். தேங்க்ஸ் மேடம். நன்றி மேடம். மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை பார்க்க மேடம். நான் லிங்க் அனுப்புறேன், ஜாயின் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ. தேங்க்ஸ். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூ.